மறைய வேண்டியவர்கள் தவறிழைப்பவர்களே ஆவர். யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனுஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி விரதம். அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி வளர்பிறை சஷ்டினுவோம். அந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளலாம். சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாக அல்லது பால் மற்றும் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமானின் மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோயிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும். அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் கூட விரதம் இருப்பாங்க. அப்படி தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்க முடியலன்னா பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இந்த நாளில் கந்தசஷ்டி கஷ்டம், கந்தகுரு கவசம் இந்த மாதிரி அவரோட இதை படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அந்த பாடல்களையும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரமானாலும் நீங்கள் அன்றைக்கி படிக்கலாம். இதை படிச்சுட்டு காலையோ இல்லை மாலையோ ஏதாவது ஒரு வேளையில் போயிட்டு முருகப்பெருமானை தரிசித்து வந்தீங்கனாலே போதும். அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும், முருகனின் அருள் கிடைக்கும். அதாவது முருகனோட நம்ம கேட்குற வரத்தை தரக்கூடிய முருகனோட அருள் கிடைக்கும். இந்த சஷ்டி திதியில் சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. அதாவது சஷ்டி தனியாக வர்றதோட சஷ்டியோட இந்த 2 பட்டு திதி வரும். பஞ்சமி சஷ்டி அப்படி வரும். அந்த மாதிரி பஞ்சமி சஷ்டி வர திதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலம் பிடிக்கிறது. அதில் நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி ரெண்டுமே ஒரே நாளில் வந்தால் அதுவும் விசேஷம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சமியும் சஷ்டியும் ஒன்றா தான் வருது. பஞ்சமி திதியும் மற்றும் சஷ்டி திதியும் இணைந்த தினத்தில் விரதம் இருந்தால் வெற்றிகள், மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும். அதாவது இப்போ வர இந்த பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்து வர இந்த சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். முருகப்பெருமானோட அருளும் வராகி அம்மனோட அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த இடத்துல நீங்கள் விரதம் இந்த தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸாக கிடைக்கும். நம்ம மேலும் 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 வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பயுமே நம்ம ஃபேமிலியில் எந்த ஒரு இடையூறு இல்லாத ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால், ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி, செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும். அதிர்ஷ்டம்ன்றது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்னடா உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா. இந்த தினத்தில் விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட்டு முருகன் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் அதாவது அந்த எப்படி சொல்கிறது, ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி தருவார். அதே போல் உங்களுக்கு செல்வ வளம், பண பற்றாக்குறை இல்லாமல் நம்மளோட இது பண்ணுவார். நம்ம அதிர்ஷ்டம்ன்றது எந்த காரியம் தொட்டாலும் நம்மளுக்கு சக்ஸஸாக வருது. எந்த காரியத்தில் நம்ம கை வச்சாலும் அது வெற்றி தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அருளக்கூடிய ஒரு சஷ்டி இந்த பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்து வர இந்த வளர்பிறை சஷ்டி. அதே போல் அனைத்து விதமான தீய சக்திகளில் இருந்து விடுபட முடியும். இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ், கந்திஷ்டி, ஓம்பல், இன்னும் பல இதை எக்ஸெப்ட்ரா நம்ம சொல்லினே போகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதிலே நம்ம விடுபட்டு மேற்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும். அதே போல் முருகப்பெருமானின் அருளால் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த சஷ்டிக்கு நம்ம விரதம் இருந்து பண்ணால் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தடை அனைத்தும் தவிடுபொடியாகி நம்ம சக்ஸஸ் ஆகும் வாழ்க்கையில். அதே போல் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த தினத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். தடைகள் விலகும், மனதில் தைரியம் இருக்கும். நம்ம என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிறவங்க தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி செய்யக்கூடியதுக்கான மனோபலம், மனோதைரியம் அது உண்டாகக்கூடிய ஒரு விரதம் இந்த சஷ்டி பஞ்சமி சேர்ந்து வர இந்த வளர்பிறை சஷ்டி விரதம். பலரும்
அதிகரிக்கும். அது மட்டுமின்றி பலரும் ஆதரிக்கும். அது மட்டுமின்றி முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படும். அதாவது நம்மளுக்கு முருகப்பெருமானோட நெருக்கிய ரிலேஷன்ஷிப், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிற லெவலுக்கான ஒரு விரதம் வந்து இந்த சஷ்டியும் பஞ்சமியும் சேர்ந்து வர விரதம். இந்த விரதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு மனசோட உள்ள அன்போட நம்பிக்கையுடனும் இருந்து கொண்டு வந்தீர்களே ஆனால் அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். எந்த ஒரு வாழ்க்கையில் தடை ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடை நீங்கும். செல்வம் வந்து உங்களுக்கு கொழிக்கும். உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் கிட்டும். ஒரு தங்கு தடையின்றி உங்களுக்கு அடுத்த லெவல் எல்லாம் போகக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் வந்து இந்த வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நட்பதிவில்